திரை மூவி பார்த்துருப்பீங்க. பின்னாடி வந்து ஒரு கார்ட் மிஷினை வச்சு லைக் ஒரு டச்ல நம்ம வந்து மோர் தென் 2000 rupees வரைக்கும் எடுக்க முடியும். நீங்க பாத்தீங்களா, நான் பர்ஸ் மேலே வச்ச உடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்ட் ஸ்லீவ் கிராஸ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் நான். பேமெண்ட்டில் அக்செப்ட் இங்கே பாருங்க, ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி சேஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் தான் வந்து பண்ண போறோம். ஸோ என்ன டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்து இரும்பு திரை மூவி பார்த்துருப்பீங்க, நம்ம விஷால் அண்ணன் நடிச்ச படம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும், ஒரு போலீஸ் வந்து ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கார்டு மிஷினை வச்சு அவரோட பர்ஸை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போவாங்க. அந்த டைம் அவங்க சில டேட்டாஸ் எல்லாமே எடுத்து அவங்க மணியை வந்து இது பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். வைஃபை எனேபிள் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா ரொம்பவே சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் ஒரு டச்ல நம்ம வந்து மோர் தென் 2000 rupees வரைக்கும் எடுக்க முடியும். இப்போ என்ன அமௌண்ட்ன்றது எனக்கு தெரியல. லைக் எனக்கு என்னோட பேங்க் பொறுத்த வரைக்கும் 2000 rupees வரைக்கும் நீங்க டேப் பண்ணி அதுல இருந்து மணியை வந்து எடுத்துக்க முடியும் ஈஸியாவே. நம்ம பர்ஸ்லயும் வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால பக்கத்துல நம்மளோட அண்ணாச்சி கடையில் போயிட்டு அவங்களோட ஸ்வைப்பிங் மிஷின் வந்து வாங்கி வந்துட்டேன். இதுல தான் வந்து வைஃபை எனேபிள்டு எல்லாமே இருக்கு. பைன் லேப்ஸ்ல இருந்து இந்த மிஷின் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல தான் நம்ம இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ப்ராப்பரா எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபுல்லா செக் பண்ண போறோம். அண்ட் இது எப்படி தவிர்க்கிறது அப்படின்றதுக்கு சில ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருக்கேன், 2 ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ இதான் என்னோட பர்ஸ். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் பல கோடிகள் அமௌண்ட்லாம் இல்லை, ஒரே ஒரு கார்டு தான் வச்சிருக்கேன். இது வந்து வைஃபை எனேபிள்டு கார்டு. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கார்டுக்குன்னே ஸ்லாட்ஸ் இருக்கும்ல, அந்த கார்டு ஸ்லாட்ல தான் வைக்கிறேன் நான். அண்ட் இப்போ வந்து இதில் ஒரு மணி போட்டு நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ணாச்சி எங்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும் போது. ஸோ பேமெண்ட் போயிடலாம். பேமெண்ட்டில் அக்செப்ட் பேமெண்ட், நேராக வந்து ப்ரௌஸ் அதர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு சேல் கொடுக்குறோம். அதில் போயிட்டு ஒரு 100 rupees கொடுப்போம். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா, நான் பர்ஸ் மேலே வச்ச உடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் 100 rupees. ஸோ பிரிண்ட்டும் போட்டுடலாம், அதை வந்துச்சு பாருங்கள். ஸோ டேனியல் ஜிபின்ராஜ், கேவி டேனியல் ஜிபின்ராஜ்லேருந்து 100 rupees வந்து ஒரு டேப்பில் உங்களுக்கு பாருங்கள் 100 rupees டக்குன்னு காணாமல் போயிடுச்சு. இது நார்மல் பர்ஸ். இது ஸோ நார்மலான பர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான். வைஃபை எனேபிள்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு டேப்பில் நம்ம வந்து 2000 rupees வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் இதை வந்து இன்னும் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ஸ்லாட்டில் வச்சுருந்தேன்ல, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிளேஸில் வைப்போம், கொஞ்சம் சென்ட்ரான பிளேஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்போமா. ஸோ இதில் ஒரு கார்டுக்கு பின்னாடி வைக்கிறேன், வச்சுட்டு ஸோ இந்த டைம் வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே சேம் மணி சப்மிட் கொடுத்துட்டு பாருங்க உடனே ப்ராசஸ் ஆகிடுச்சு. மேலே தான் ஸ்வைப் பண்ணேன், வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம பர்ஸ்குள்ளே தான் வச்சுருக்கோம், எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போது நம்ம வந்து RFID எனேபிள்டு பர்சஸ் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் இருக்குது. ஸோ அந்த பர்ஸ்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். இதில் 2 இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸ்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது. அவங்க வந்து இந்த கார்டுக்கு மட்டும் வந்து ஒரு RFID ஹோல்டர் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு ஸ்லீவ். இது வந்து மொத்தம் ஒரு 5 வருது. இதில் காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதில் ஒன்று நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை என்னோட ஏடிஎம் கார்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களால் இதில் ஸ்வைப் பண்ண முடியாது, அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ். பேமெண்ட்டில் போயிட்டு அக்செப்ட் பேமெண்ட், இதில் ப்ரௌஸ் சேல் போய் ஒரு 10 ரூபா போடுவோம். போட்டுட்டு ஸ்வைப் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த RFID கார்டு ஹோல்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களோட கார்டு வந்து கம்ப்ளீட்லி சேஃப். அதாவது வைஃபை எனேபிள்டு கார்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்ஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RFID பர்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பர்ஸ் விற்கிது. அதில் நான் கொஞ்சம் பிராண்டாக பார்த்து நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே அமேசான்லேருந்து வாங்கினது தான். இது லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருங்க. இது ரொம்ப நாளாக பர்ஸ் ஒன்று மாற்றணும் அப்படின்னு ஒரு ஐடியா, அது இந்த வீடியோக்காக அப்படியே வாங்கிட்டேன். கிராஸ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் நான். பர்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா. ஓகே, எஸ்டாப்ளிஷ்டு இன் 1846 USA. ஓகே, வாவ், இது நம்ம நார்மல் பர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். RFID எனேபிள்டு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த சிம்பிளோட வந்துடுது. வைஃபை கார்ட்ஸுக்கு கார்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே ஒரு 4 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 4 ஸ்லாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் இருக்குது. அண்ட் மணிக்கு பார்த்தீங்கன்னா மணி வைக்கிறதுக்கு 2 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட கார்டு எடுத்து இந்த பர்ஸ்க்குள்ளே வச்சிடுறேன். பர்ஸில் நம்மளோட கார்டு ஸ்லாட் இருக்கும்ல, அங்கேயே தான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம். சேம் ப்ராசஸ் திருப்பி பேமெண்ட்டில் அக்செப்ட். இங்கே பாருங்க
ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நான் நிறைய பாக்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாலும் அன்பாக்சிங்க்கு ஒரு 1 lakh worth ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு. ஸோ அதில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீ கிடைச்சிருந்து மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. உங்க எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then.